வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அ, பகல் நேரங்களில் வெயில் சூழ்ந்து காணப்படும். அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் அதிகபட்சம் 38°C வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில். வரும் நாட்களை பொறுத்தவரை நாளை மார்ச் 29, 30, 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிலும் மார்ச் 29, 30 இந்த தேதிகளில் வெயில் 103°F தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புள்ளது. வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மார்ச் 31ஆம் தேதி 1 டிகிரி குறைய வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயில் தமிழகத்தில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு கேரளாவுக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் கோவா, கர்நாடகா இந்த கடற்கரை ஓரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதேவேளை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் ஒரு நீண்ட சுழற்சியாக இருவேறு சுழற்சிகள் நிலை கொண்டது. காற்று சுழற்சி இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து வரும் மார்ச் 31, ஏப்ரல் 1, 2 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்கள் வளிமண்டல சுழற்சி தமிழக நிலப்பரப்பில் அமைய இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கும் மழை படிப்படியாக ஏப்ரல் 4, 5, 6, 7, 8 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில் 38°C வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலான மழைப்பொழிவு. இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, அதே வேளையில் தென்காசி, திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு பகுதி தான் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு பகுதி. அதே வேளையில் இன்று வால்பாறை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை வேறு எங்கும் தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை. நாளை மார்ச் 29ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் இன்றை விட நாளை சற்று கூடுதலான வெயிலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 103°F அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் 100°F அமைய இருக்கிறது. அதே வேளையில் மாலை நேரங்களில் வெயில் சற்று மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதே வேளையில் ஒரு சில இடங்களில் மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, மேலும் வால்பாறை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் வடக்கு பகுதி, மேலும் ஈரோடு வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமலை நாளை மார்ச் 29ஆம் தேதி. மார்ச் 30ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்படும். அதே வேளையில் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 30ஆம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வால்பாறை, கொடைக்கானல், மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 30ஆம் தேதி. மார்ச் 31ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நீண்ட சுழற்சி ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு. மார்ச் 31ஆம் தேதி. அதே வேளையில் மார்ச் 31ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மேலும் விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானல், வால்பாறை, கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு சில இடங்கள்
கொடைக்கானல், வால்பாறை இந்த இடத்துலாம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, நீலகிரிக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 31ஆம் தேதி. மேலும் உள்பகுதியை பொறுத்தவரை வெயிலே சற்று அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் நிலப்பரப்பை பொறுத்தவரை வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் 31ஆம் தேதி. அதே வழியில் ஏப்ரல் 1, 2 தேதிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் 3ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி, காற்று சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டு ஒட்டியே நிலை கொண்டிருக்கும். அதே வழியில் வரும் நாட்கள் தமிழக நிலப்பரப்பில் வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக தமிழகம், கர்நாடகா, மேலும் ஆந்திரா இதை இணைக்கும் விதமாக நீண்ட சுழற்சியாக அமைய இருக்கிறது. மேலும் வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் 3ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தமிழகத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவழியில் கேரளாவில் இப்போது கோவா அருகே நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வந்து குமரிக்கடலுக்கும் வரும் என்பதால் பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் முதலில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து காற்று தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் காலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வெப்பச்சலன மழையாக மாலை நேரங்களில் மழை கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி. ஏப்ரல் 4ஆம் தேதியும் சற்று ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 4ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி மேலும் தமிழகத்தின் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 7, 8, 9 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதால் தொடர்ந்து தமிழகத்தில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தமிழக நிலப்பரப்பிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். கேரளா அருகேயும் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சிகளால் வரும் நாட்கள் மழைப்பொழிவு ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும். கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோரங்களுக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு பிறகு கடலோரங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து இப்போது வெயில் இருந்தாலும் வருகிற நாட்களில் மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் அங்கே மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெயிலுக்கு இடையே தான் மழை இருக்கும். பகல் நேரங்களில் வெயில் இருக்கும். மதியத்துக்கு பிறகு படிப்படியாக வானிலை மாற இருக்கிறது. மாலை இரவு நேரங்களில் அங்கே வெப்பச்சலமலை இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஐ விட 4, 5 தேதிகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வட மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வருகிற நாட்களில் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வானிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பகல் நேரங்களில் வெயில், மாலை இரவு நேரங்களில் மழையாக மாற இருக்கிறது. இடி மழையாக. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு. நன்றி.